மகாலட்சுமி, என்ன இது? காலை விடு லட்சுமி. விடமாட்டேன். விடப் போகிறாயா இல்லையா? விட்டால் தான் என்னை வைகுண்டத்தில் தனியே வருந்த விட்டு ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து போய்கொண்டே இருக்கிறீர்களே. கலக்கத்திற்கு இதுதான் காரணமா? என்ன செய்வது லட்சுமி? என் பொறுப்பு அப்படி. ஆமாம், பொறுப்பு. மற்ற இருமூர்த்திகளுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லையா? பிரம்மனும் சிவபெருமானும் உங்களைப் போலவா தங்கள் தேவியர்களை தவிக்க விட்டு அடிக்கடி அவதாரம் அவதாரம் என்று போய்கொண்டிருக்கிறார்கள்? அப்படியா லட்சுமி? பிரம்மனுடைய தொழில் என்ன? படைத்தல். சிவனுடைய தொழில் அழித்தல். ஒரு குழந்தையை பெறுவதற்கும் அதை அழிப்பதற்கும் அங்குமிங்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்த இடத்திலேயே இரண்டையும் செய்து விடலாம். ஆனால் அதை காக்கும் பொறுப்பு எவன் மீது விழுகிறதோ அவன்தான் அங்குமிங்கும் ஓடி எங்கெங்கோ அலைந்து எத்தனையோ பாடுபட வேண்டி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை காக்கும் பொறுப்பில் உள்ளவனுக்கே இந்த நிலை என்றால் சகல உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பை ஆதிபராசக்தி எனக்கு அளித்திருக்கிறாளே, நான் எப்படி வைகுண்டத்திலேயே இருக்க முடியும் என்று கேட்க வருகிறீர்கள், அப்படித்தானே? புரிந்து கொண்டாயே? விஷ்ணு என்ற பதத்திற்கு பொருள் என்ன? எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருள். அப்படி எங்கும் நிறைந்திருக்க வேண்டிய என்னை இங்கு மட்டும் இருங்கள் என்றால் அது நியாயமா? அதிலும் மிக முக்கியமான அவதாரம் எடுக்கப் போகும் இந்த தருணத்தில் என்னை தடுப்பது தர்மமா? அப்படி என்ன முக்கியமான அவதாரம்? ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்தில் தாங்கள் சாதிக்க போவது என்னவோ? லட்சுமி, 4 வேதங்களையும் வகுத்தவன் நான் அல்லவா? ஆமாம். அதை படிக்கின்ற மானிடர்கள் இறைவன் அருளிய வேதங்களை மானிடர்கள் கடைபிடிக்க முடியாதென்று ஒதுக்கி விட்டார்கள். அதனால் நான் மானிட ராமனாக அவதாரம் எடுத்து வேத நெறிப்படி மனிதன் வாழ முடியும் என்பதை நானே வாழ்ந்து காட்டப் போகிறேன். ஓஹோ, தாங்கள் அருளிய வேதத்தில் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை மட்டும் தான் சொல்லி இருக்கிறீர்களோ? இல்லையே, பெண்களுக்கும் தான் சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் அந்த பெண்கள் தர்மத்தை கடைபிடித்து காட்ட யாரை அழைத்து செல்ல போகிறீர்களோ? ஏன், மகாலட்சுமி ஆகிய தாங்களே மிதிலையில் ஜனகராஜன் புத்திரியாக அவதரித்து அந்த ஸ்ரீ தர்மத்தை கடைபிடித்து காட்டலாமே. நல்ல வேளை, இந்த அவதாரத்திலாவது என்னை உடன் அழைத்து செல்கிறீர்களே. பாருங்கள். எம்பெருமானே! ஆதிசேஷா, என்ன இது? பரம்பொருளே, தாங்கள் இதுவரை எடுத்த 6 அவதாரங்களில் தாயாரை வைகுண்டத்தில் விட்டு தாங்கள் தனித்தே சென்றீர்கள். தங்களை பார்க்க முடியாமல் தவித்த நான் என் தாய் முகத்தை பார்த்து ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எடுக்க போகும் ராமாவதாரத்தில் தாயாரையும் உடனழைத்து செல்லுகிறீர்களே. ராமாவதாரம் முடியும் வரை அடியேனின் நிலை என்ன? நீ என் தம்பி லட்சுமணனாக அவதாரம் எடுத்து வா. இது என்ன வினோதமான வேடிக்கை! உலகத்தையெல்லாம் கட்டி ஆளுகின்ற ஓங்கார பரம்பொருளை யசோதை உரலில் கட்டி போட்டு விட்டாளே. தாயே யசோதா, வரவேண்டும் சுவாமி. தீர்க்க சுமங்கலியே பாபா. தாங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கட்டும். கண்ணா கண்ணா என்று வாய் நிறைய அழைக்கிறீர்களே, அவன் திருந்தி நல்ல பிள்ளையாக வேண்டும் என்று அவனை ஆசீர்வதியுங்கள். ஏன் அப்படி என்னமா செய்து விட்டான்? என்ன சுவாமி, நம்முடைய வீட்டில் தயிர் பால் வெண்ணெய் அருந்துவதற்கு ஆள் இல்லாமல் ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவன் என்னவென்றால் ஊரில் உள்ள அத்தனை வீட்டிலும் புகுந்து வெண்ணெய் தயிர் பால் இவைகளை திருடி தின்று திருட்டு பிள்ளை என்ற பெயரும் எடுத்து விட்டார். ஆயர்குல மாதர்கள் எல்லாம் இவனை பற்றி புகார் செய்யாத நாட்களே கிடையாது. இப்படி எல்லாம் செய்வது தவறு என்று நான் சொல்லி பார்த்தேன். இவனது தந்தையும் கண்டித்து பார்த்தார். இவனது அண்ணன் பலராமனும் கூட அதட்டையும் மிரட்டையும் பார்த்தார். எங்கள் சொல்லுக்கு அடங்காது மட்டுமல்ல, இல்லத்திலும் அடங்கியிருப்பதில்லை. தாயே, குழந்தைகள் என்றாலே குறும்புத்தனம் இருக்கத்தான் செய்யும். அதிலும் இவன் அஷ்டமியில் பிறந்தவன். இப்படியும் தான் இருப்பான். இவனுக்கு பல நீதி கதைகளை எடுத்துச் சொன்னால் தெரிந்து விடுவான். அம்மா சுவாமி, இவனுக்கு புரியும்படி நான் எந்த கதையை சொல்வது? தாயே யசோதா, யதுகுல சக்கரவர்த்திக்கு குழந்தையாக பிறந்த இந்த கண்ணன் இந்த வயதிலேயே திருட்டு பிள்ளை என்ற பெயர் எடுத்து விட்டான் அல்லவா? ரகுகுல சக்கரவர்த்தி தசரதனுக்கு புத்திரனாக பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திரன் பிறப்பு முதல் கடைசி மூச்சு உள்ளவரை வேதநெறி விழுவாமல் நடந்து வேதநாயகன் என்ற பெயர் எடுத்ததோடு புருஷோத்தமன் என்ற புகழையும் பெற்றானே. அந்த ராமச்சரிதையை கேட்டால் எந்த குழந்தையம்மா திருந்தாது? சுவாமி, அந்த மகா காவியத்தை பூர்ணமாக எடுத்துச் சொல்ல என்னால் இயலுமா? நானும் உடனிருந்து சொல்லுகிறேன். அப்படியானால் சரி. முதலில் கட்டையை விழுத்து விடம்மா, என் கண்களே கலங்குகின்றன. கண்ணா, நீ உன் தாய் தந்தை தமையன் ஒருவர் சொல்லையும் கேட்பதில்லை.
இதற்கு முன்பு ஒருவன் இருந்தானப்பா. அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அன்பினால் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. இதை அவனுக்கு உணர்த்தினான் முன்னொரு பிள்ளை. அவனே ரகுராமன், கோசலை செல்வன் ஜெயராமன். அவனே ரகுராமன், கோசலை செல்வன் ஜெயராமன். பழமிகு அயோத்தி ஆண்ட தசரத மன்னன் மனைவியர் மூவர். குணமிகு கோசலை கைகேயி சுமித்திரை என்னும் தேவியராவர். அழகிய கைகேயி மைந்தன் பரதனாம், அவனுக்கு அவனே ஈடு. சுமித்திரை செல்வர்களான லக்ஷ்மணன் சத்ருகனோடு சிறந்தவன் ஸ்ரீராமன், எதிலுமே சிறந்தவன் ஜெயராமன். முதல்வனாய் திகழ்ந்தவன் ரகுராமன், கொட்டில் தவழ்ந்தவன் சுகநாமன். கலைகள் யாவும் அறிந்தான், அறிந்து சிறந்தான். சிறந்த குரு கனிந்த ஆசி நிறைந்தான். இறைகுடம் இதழென பொடி புகழும் அவனே ரகுராமன், கோசலை செல்வன் ஜெயராமன். மண்டலேஸ்வரா, என்ன சுமந்திரரே? மகாமுனிவர் விஸ்வாமித்திரர் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? எங்கே? அதோ வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும், வர வேண்டும். வளம் பெருகி உன் குலம் தழைக்கட்டும். ஆசனத்தில் எழுந்தருள்கள் சுவாமி. சக்கரவர்த்தி, எல்லாம் நலம்தானா? சுவாமி, தங்களை போன்ற தவசிரேஷ்டர்களின் நல்லாசி இருக்கும் பொழுது என் நலத்திற்கு குறை ஏற்படுமா சுவாமி? மகிழ்ச்சி. தசரதா, என் போன்ற யோகிகளுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அதை தவிர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? சந்தேகம் என்ன சுவாமி? தங்களுக்கு இடையூறா? எங்கிருந்து, யாரால், எப்படி ஏற்பட்டது? தசரதா, மலை சூழ்ந்த கானகத்தில் நான் செய்து வரும் மகத்தான வேள்விக்கு இரக்கமற்ற அரக்கர்களால் சதா இடையூறு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர்களை அழித்து என் யாகத்தை பூர்த்தி செய்ய உன் செல்வன் ராமனை வேண்டியே நான் இங்கு வந்திருக்கின்றேன். தசரதா, ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? மன்னிக்க வேண்டும் சுவாமி. யாகத்தை காக்க ராமனை அழைக்கிறீர்கள்? ஆம் சுவாமி, பாய்ந்து வரும் கொடும் புரியை பசுங்கன்றால் எதிர்க்க முடியுமா? தசரதா, யாரிடத்தில் பேசுகிறான்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் வருகிறேன். எனக்கு ராமன் ஒருவன் தான் வேண்டும். தங்களுக்கு யாகம் தானே பூர்த்தியாக வேண்டும். சட்! தசரதா, யாகத்தை காக்க ஆவணி செய்கிறேன் என்று வாக்களித்த நீ அதற்குள் மறந்து பிதற்றுகிறாயா? ஆதவன் குலத்தோர் ஆண்டு வந்த அரசு வம்சத்தில் உதித்தவன் ஆனி, தவசிரேஷ்டரான வசிஷ்டரின் சீடனானி. நீ அரசாளும் இந்த மண்டபத்தில் நான் அடியெடுத்து வைத்ததை எனக்கு அவமானம். நான் வருகிறேன். சுவாமி, சுவாமி, சுமத்ரா, போ, உன் அரசருக்கு புத்திமதி கூறு. என்ன காரியம் செய்து விட்டாய்? விஸ்வாமித்திர முனிவர் என்ன சாமானியப்பட்டவரா? வசிஷ்டர் பேச துவங்கி விட்டார். இனி தசரதன் ராமனை வலிய நம்முடன் அனுப்பியே வைப்பான். வெகுவுடன் இருந்து காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். தசரதா, விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். உன் குமாரன் ராமனுடைய வலிவையும் பொலிவையும் இந்த உலகுக்கு உணர்த்த வந்த விஸ்வாமித்திரன் அப்பா. அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசலாமா? அறியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி. சரி சரி, கௌசிக முனிவரே, கௌசிக முனிவரே, போதும் போதும். அவனும் வேண்டாம், அவன் மகனும் வேண்டாம். கௌசிக முனிவரே, என் யாகத்தை காக்கும் பொறுப்பை எவனுக்கு இருக்கின்றதோ நான் அழைக்காமலே அவன் வந்து சேருவான். எனக்காக பொறுத்துக்கொள்ள வேண்டும். சக்கரவர்த்தி தங்கள் பெருமை தெரியாமல் பேசிவிட்டார். என் பெருமை இவனுக்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன? என் ராமனின் மகிமையை குறைத்து பேசிவிட்டானே. அப்படியா? என்ன பேசினான்? என்ன பேசினானா? என்ன கொடுமை வசிஷ்டரே! உலகத்தை எல்லாம் தன் ஊர் அடிக்குள் அடக்கிய உலகளந்த பெருமானை இவன் ஏதோ தன் மனைவி கோசலை வயிற்றில் உதித்த குழந்தை என்று எண்ணி என்னிடமே பேசிவிட்டானே. என்ன சிரிக்கிறேன்? ராமனை பரம்பொருள் என்று உணரும் ஞானியாகிய தங்களுக்கு தசரதன் ஒரு சாதாரண தந்தைதான் என்பது புரியவில்லையா? ஆஹா, ராமனை நான் அனுப்பி வைக்கிறேன், வாருங்கள்.
சுவாமி, புத்திரவாஞ்சியால் தவறு எடுத்து விட்டேன். பிழை பொறுத்தருள வேண்டும். நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக ராமனுடன் லட்சுமணனையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். மெத்த மகிழ்ச்சி. சுவாமி, என்ன ராமா, இந்த வனம் இப்படி அழிக்கப்பட்டு அலங்கோலமாக காட்சியளிக்கிறதே, இந்த இடம் நான் வழியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தேனே, அந்த கொடி அரக்கி தடவியால் அழிக்கப்பட்ட வனம். அதோ தாரகைதான், அவளே வந்து விட்டாள். ராமா, எடு எடு பாரத்தை, விடு அவள் மீது. சத்திரியனாக பிறந்த நான் துவக்கத்திலேயே ஒரு பெண்ணை கொள்வது சரியா என்று என் மனம் தயங்குகிறது சுவாமி. ராமா, அவளை பெண் என்று நினைக்காதே. உலகத்திலுள்ள கொடுமைகள் எல்லாம் ஒன்றாய் திரண்டு வந்த உருவம் தானப்பா இது. மேலும் அரசனாகி நீ அநீதியை அழித்து நீதியை காப்பதுதானே உன் தர்மம். அதோ அதோ நெருங்கி விட்டாள். விடு பானத்தை. ராம ராம ராம. அம்பை எடுத்தான், வில்லு கொடுத்தான், காடகையை முடித்தான். வேதமோது முனியாக காலை கொண்டு தீது வந்து அணுகாத வண்ணம் இருவேறும் காக்கும் வேளை தன்னில் புயலன் மீறி வந்த தீயனம் சுவாகுவை மடித்தான். தவத்தில் முடித்து வனத்தில் நடந்த தடத்திலே ராகவன் விதித்த தடங்கள் இளம்பெண் ஊரு கொண்டெழுந்ததே. பொய்வண்ண அரக்கர்களை அழிக்கும் மன்னா, மைவண்ண திருமேனி மயக்கும் கண்ணா, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கௌதம முனிவரின் தேவி இவள் பெயர் அகலிகை ஸ்ரீராமா, உன் கால்மலர் தூசியில் சாப விமோசனம் அடைந்தவள் ஜெயராமா. வாழிய உன் பெயர், வாழிய உன் புகழ், வாழிய ரகுராமா, என்னுடன் வருகவே ஜெயராமா, மிதிலைக்கு வருகவே ஸ்ரீராமா. மன்னவன் ஜனகன் செய்த புண்ணிய வடிவோ, வண்ணத்தாமரையில் வாழும் மங்கையாம் திருவோ, விண்ணை விட்டந்த மின்னலின் உருவோ என்ன, கண்டவர் வியக்க சீதை கன்னி மாடத்தில் மின்ன, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். வீட்டிற்கும் ராஜாதி ராஜாக்களே, இதோ இந்த சிவதனுசை வளைத்து என் புத்திரியாகிய ஜானகியை மனம் புரிந்து கொள்ளலாம். மந்திரரும் மற்றவரும் வசிஷ்டரும் அங்கமுடன் அமர்ந்துள்ள அவையில் அயோத்தி மன்னனும் ஸ்ரீராமனது தலையில் மணிமுடி சூட்டிட மகிழ்ச்சியில் ஆட்டிட அனைவரும் சம்மதித்த நிலையில் வசிஷ்டர் அதற்கென நாள் குறித்த அளவில் தோன்றினளே தோணி சூழ்ச்சி எந்திர அச்சாணி சூடும் வாதும் உருவானதவள் மேனி கேடிகள் யாவும் ஊற்றெடுக்கும் கேணி தோன்றினளே தோணி.
வளர்த்த தங்கம், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டா நீயும் உன் மகன் பரதனும் கோட்டலை கிட்டத்தானடி கையேண்டி நிக்கணும். கோட்டலை கிட்டத்தானடி கையேண்டி நிக்கணும். மந்திர, நான் கையேந்தும்படி நான் வளர்த்த என் ராமன் என்னை விட்டு விடுவானா? நான் சீரழிவதை என் சீதாராமன் பார்த்து கொண்டிருப்பானா? அடியே மந்திரை, எனக்கு ஒரு குறை ஏற்படுவதை என் கோசலா ராமன் சம்மதிப்பானா? நாளைக்கு நீ சொன்ன இடையே இடம் எல்லாரும் சொல்ல போறாங்க. கேட்டு ஆனந்தப்படு நம்பாரு. இல்லடி இல்ல, எல்லாரும் என்ன சொல்ல போகிறார்கள்? நாளைக்கு ராமனுக்கு பட்டம் கட்டுனதும் அயோத்தி ராமன் வாழ்க, சீதாராமன் வாழ்க, போட்டரா ராமன் வாழ்க, போட்டரா ராமன் வாழ்கன்னு சொல்லுவாங்களே தவிர கைகேயி ராமன் வாழ்கன்னு ஒருத்தரு கூட சொல்ல போறதில்லை. இதை உன்னால தாங்கிக்க முடியுமா? மந்திரை, ராமனை வளர்த்தவளாயிற்று, கைகேயி ராமன் வாழ்க என்று ஒருவர் கூட சொல்ல மாட்டார்களா? வார்த்தைக்கு வார்த்தை எடுத்தேன், வளர்த்தேன், சுமந்தேன்னு சொல்றேன். உன் வாயில இருந்த அந்த வார்த்தை வரலையே, மத்தவங்க சொல்லுவாங்க. நீ எப்படி எதிர்பார்க்கிற? பரதருக்கு பட்டம் கட்டி விட்டால் அதை சொல்வார்களா? அங்க வாடி, அதை புரிஞ்சுக்கிட்டா நீ என் மேல எரிஞ்சு விழுந்திருப்பியா? இப்பவாவது பொறுமையா கேளு. சொல்லு. ஏண்டி, உன் புருஷன் உனக்கு கொடுத்த 2 வரத்துல தானே ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், அது பரத நாடாளன்னு கேளுன்னு சொன்னேன். கேக்குற வரத்துல 14 வருஷம் என்னடி உன் ராமனுக்கு நான் கேள்வி பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா ஆயுசு பூராவும் ராமன் காட்டுலதான் இருக்கணும், வரதன் தான் நாட ஆடணும்னு கேட்க சொல்லி இருப்பேன். ஏன் 14 வருஷம்னு கேட்க சொன்னேன்? அந்த கேடு முடிஞ்சு அவன் திரும்பி வந்ததும் வரதன் தலையில இருக்குமே கிரீடம், அதை எடுத்து உன் கையால ராமனுக்கு பட்டினா அன்னைக்கு போறது என்னது? இந்த உலகமே சொல்லும் கைகேயி ராமன் வாழ்க. அடிய அடிய என்னடி போன வேகத்துல பட்டுக்குன்னு நின்னுட்ட? இல்லை, 14 ஆண்டுகள் என் ராமனை நான் பிரிந்திருக்க வேண்டுமே. ராமனை காற்று நீ தாண்டி பச்சை பிள்ளை. கைகையே ராமனுடைய ஜாதகத்தை பத்தி உன் கலகுரு இருக்கிறானே தாடிச்சாமி பசிக்க, அவனை காற்று எனக்கு தண்டி நல்லா தெரியும். என்ன தெரியும்? அயோத்தியில இருக்கிற வரைக்கும் ராமனுக்கு பேரும் புகழும் கிடைக்காது, அவனுடைய வீரமும் சூரமும் வெளிப்படாது. இந்த பாரு, அவன் பச்சை பிள்ளையா இருக்கும் போது அவனை விசாவிட்ட காட்டுக்கு அனுப்பிச்சீங்கல்ல, எப்படி திரும்பி வந்தான்? ஜனகன் வில்லொடித்து ஜானகியை மனம் பிடித்து பரசுராமன் கர்வத்தை முறியடித்து பராக்கிரம ராமனாக திரும்பி வந்தான். பச்சை பிள்ளைங்க அப்படின்னா இப்ப கால பருவமா இருக்கான். அனுப்பிச்சு பாருடி அவன் எப்படி பாடுறான்னு. அடியே, அவன் திரும்பி வந்தா நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. மந்தரே, நீ போதித்ததை சக்கரவர்த்தியாரிடம் சொல்லி நான் சாதித்து விடுகிறேன். எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். என்றாவது ஒரு நாள் கைகேயி ராமன் வாழ்க என்று யாராவது ஒருவர் சொன்னால் கூட போதும். அடுத்த கணமே உன் கழுத்து நிறைய ரத்தன மாலைகளை போட்டு விடுகிறேன். நானும் போட்டுக்கிறேன். வந்து விட்டா நீ போய்விடு. ஆனா நான் சொன்னத நான் கவனித்துக் கொள்கிறேன். என்ன இது? ஏன் இப்படி சோர்ந்து கிடக்கிறாய்? ஒன்றுமில்லை. கைகேயி, இந்த ஒன்றுமில்லை என்ற பதம் இருக்கிறது, அது ஒரு ஆண்மகன் வாயிலிருந்து வந்தால் அதற்கு அர்த்தமும் ஒன்றுமில்லைதான். ஆனால் அதே ஒன்றுமில்லை ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வந்துவிட்டால் அதற்குள் எண்ணிலடங்கா விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பதுதான் பொருள். என்னிடம் சொல்வதற்கு என்ன சொல்? வேறொன்றுமில்லை, சற்று உடல் நலக் குறைவால் தான். அப்படியா? எங்க என்னை பார், நன்றாக பாரேன். கைகேயி, நான் கேட்டதற்கு ஒன்றுமில்லை உடல் நலக் குறைவென்றாயே. புரிந்து கொள், உடல் நலத்திலே குறை ஏற்பட்டால் கண்கள் சோர்ந்து சுருங்கி இருக்கும். உடல்நலத்திலே குறை ஏற்பட்டால் தான்
அர்த்தமற்ற சிந்தனைகளால் உந்தப்பட்டு அங்கும் இங்கும் எங்கும் கண்கள் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு என்ன மனக்குறை சொல். கைகேயி, உன் மனக்குறை என்னவென்று நான் கூறட்டுமா? நமது கண்மணி ராமச்சந்திரனுக்கு நாளை உதயத்தில் மகுடாபிஷேகம் ஆயிற்றே. உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் அந்த மகத்தான செய்தியை உனக்கு நான் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்றுதானே என் மீது இவ்வளவு கோபம்? அது என் தவறுதான். அதற்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். அதற்காக தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. சம்ராசுர யுத்தத்தின் போது எனக்கு 2 வரங்கள் கொடுத்தீர்களே, நினைவிருக்கிறதா? கைகேயி, என்னிடமா இந்த கேள்வியை கேட்கிறாய்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நினைவு தவறிய பிறகுதான் உயிர் நீங்கும். ஆனால் தசரதனை பொறுத்தவரையில் உயிர் நீங்கிய பிறகுதான் நினைவு தவறும். அந்த வரத்தின்படி உனக்கு என்ன வேண்டும் கேள். ஆனால் ஒரு நிபந்தனை. நாளை உதயத்தில் தான் ராமனுக்கு மகுடாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று குலகுரு நேரம் நிர்ணயித்திருக்கிறார். ராமன் மீது உனக்குள்ள அளவற்ற அன்பால் அதை மாற்றி இப்பொழுதே நடத்துங்கள் என்று மட்டும் கேட்டு விடாதே. அதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். நிச்சயமாக? இன்னும் உனக்கு என்ன சந்தேகம்? நம் தலைமகன் ராமச்சந்திரன் மீது ஆணையாக கூறுகிறேன். கோரிக்கை என்ன? ஒரு வரத்தால் பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும். இன்னொரு வரத்தால் ஸ்ரீராமன் 14 வருடம் காட்டில் தவம் செய்ய வேண்டும். நான் இருப்பது அரண்மனையில் தானே? ஆமாம். நீ கைகேயிதானே? ஆமாம். என் காதில் ஒலித்தது உன் குரல் தானா? ஏன், உங்கள் பட்ட மகிழ்ச்சி கோசலாதேவியின் குரல் போல் கேட்டதோ? கைகேயி, இந்த வார்த்தைகள் கோசலை வாயிலிருந்து வந்திருந்தால் கூட நான் அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். கொலைஞர்கள் கூட நினைக்க அஞ்சும் இந்த கொடிய வார்த்தைகளை ராமனை குழந்தை பருவத்திலிருந்தே தூக்கி வளர்த்த நீ கூசாமல் கூறிவிட்டாயே கைகேயி. அதனால் தான் இடிவொலி கேட்ட நாகம் போல் என் நெஞ்சம் செயலற்று போய்விட்டது. ஏன், பரதனும் தங்கள் புத்திரன் தானே. இந்நாட்டை ஆளும் திறமை அவனுக்கு இல்லையா? அவன் தான் ஆளட்டுமே 14 ஆண்டுகள். 14 ஆண்டுகள் மட்டுமல்ல, ஆயுட்காலம் முழுதுமே உன் மகன் பரதன் இந்த நாட்டை ஆளட்டும். ஆனால் என் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிறாயே, அங்குதான் என் உயிர் ஊசலாடுகிறது. கைகேயி, உன்னை கைப்பிடித்த கணவன் என்ற காரணத்தால் உன் கால் பிடித்து கேட்க முடியாத குறை ஒன்றுதான் பாக்கி. வேண்டுமென்றால் அதையும் செய்து விடுகிறேன். கைகேயி, வாக்கு தவறினால் தசரதன் என்ற வசை மொழிக்கு என்னை ஆளாக்கி விடாமல் 2 வரங்களில் ஒரு வரத்தை நீயே மீட்டுக்கொள். என் உயிர் பிரிந்த பிறகுதான் என் நினைவு தவறும் என்று சொன்னது தாங்கள் தானே? நான் தானடி சொன்னேன். இப்பொழுதும் நான் தான் சொல்லுகிறேன். அநேக வேத மந்திரங்களை சொல்லி அக்னி சாட்சியாக அன்று பற்றிய உன் கரத்தை இன்றோடு நான் சொன்னேன். இனி எனக்கு மனைவியும் அல்ல, உன் மகன் பரதன் எனக்கு. அழைத்து வர சொன்னது நான் தான். ஆனால் ஆணையிடச் சொன்னது உன் தந்தையார். என்னம்மா அது? உன் தந்தையார் எனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். அதன்படி நீ 14 ஆண்டுகள் காட்டில் தவம் இருக்க வேண்டும். அதுவரை உன் தம்பி பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும். இது என் கட்டளை அல்ல, உன் தந்தையாரின் கட்டளை. நான் செய்த பாக்கியம் அம்மா. தந்தை சொல் காக்கவே சிற்றன்னை சொல் கேட்டு தவ உடை கரித்தானே. ராமன் கபடின்றி திரித்தானே. அண்ணல் நிலை கண்டு எஞ்சி நம்பிக கொண்டு இளையவன் இலக்குவன் எரிமலை என சீறி வெடித்தானே. தம்பி, சாந்த சுரூபியான உன்னிடத்தில் இந்த கோபத்தையும் குரோதத்தையும் காண்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. அண்ணா, குலத்தில் முன் பிறந்தானே நிலத்தை ஆள வேண்டும் என்ற மரபை அனுசரித்து தங்களுக்கு தான் பட்டம் என்று தீர்மானித்த பிறகு அதை மாற்றி ஒருத்தி தங்களை வளம் போக செய்திருக்கிறாரே, அதை விடவா நான் கோபம் கொண்டது தங்களுக்கு ஆச்சரியம்? ஒரு யார் அந்த ஒருத்தி?
10 மாதம் என்னை சுமந்து பெற்ற தாயை விட பன்மடங்கு பாசம் வைத்து வளர்த்த தாய் அல்லவா? அண்ணா, பன்மடங்கு பாசம் வைத்து வளர்த்த தாயா தங்களை 14 வருடம் பாசம் போக செய்திருக்கிறாள். ஏன் அப்படி செய்திருக்கிறார்கள்? அங்குதானே நாம் சிந்திக்க வேண்டும். தம்பி, பற்றற்ற மனத்துடன் பதவியேற்று பணியாற்றும் ஒருவரால் தான் நாட்டில் நல்லாட்சியை நிறுவ முடியும். அங்கு அண்ணனோ அண்ணன், தம்பியோ தம்பி, பிள்ளையோ பிள்ளை என்று போய்விட்டால் அந்த அரசு அரசாக இருக்காதப்பா. மெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறையே பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனா அறமும் நடந்ததையா வனம் நாடி தசரதன் ஆவி பிரிந்ததையா மனம் வாடி கேகய நாட்டிற்கேகிய பரதன் அயோத்தி மாநகர் அடைந்தான். மாபழி சூழ்ந்திட செய்த அன்னையை பார்த்து பொங்கியே எழுந்தான். காதகி காதகி காதகியே என கூட்டி வசை மாறி கொண்டான். எனக்கு தாயன வந்த பேய என்ன காரியமடி செய்து விட்டான்? நீ செய்த சிந்தனையற்ற செயலால் எத்தனை அனர்த்தங்கள் விளைந்து விட்டன. 1000 சந்திரன் ஒன்று கூடினாலும் ஒரு சூரியனுக்கு இணையாக முடியுமா? என் போன்ற 1000 பரதன் இந்த நாட்டையான புகுந்தாலும் எனது அன்பு தமையன் ராமனது திருவடிக்கு இணையாக முடியுமா? தேடிச் சென்றான் அண்ணனை தேடிச் சென்றான். ஆழத்திறந்தும் உவராடை அணிந்த அண்ணன் கோலம் புனைந்து வந்த ஞானம் துறந்து தம்பி தேடிச் சென்றான். சத்தியசந்தனை சித்திரக்கூடத்தில் உத்தம பரதன் சந்தித்தான். தந்தை ஸ்தானத்தில் வந்திட வேண்டி தாளை பற்றியே வந்தித்தான். சர்க்குணன் மறுக்க பாதுகையேனும் தரவும் கோடியே யாசித்தான். பக்தியோடு அதை தலையில் மகுடமாய் பதவியில் வைத்தே பூசித்தான்.